யா வணக்கம் மக்களே, பிக் பாஸ் ஆடியன்ஸ் அண்ட் என்னோட ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க போல, வந்துட்டேன். எஸ், அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நீயும் நல்லா தான் இருக்கப்பா, நல்லா தெரியுது. எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, இதுதான் அதுவா இல்ல அதுதான் இதுவா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. இப்பவே இதுவா அதுவானா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பார்ட் 2 என்ன இருக்க போகுது? அதனால எல்லாமே அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கு, அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். நைஸ். போஸ்ட் பிக் பாஸ் எஃபெக்ட் எப்படி இருக்கு விஷால்? ஒரு எப்படி சொல்ல, லைக் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு திருப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம வந்து ஒரே ஃப்ளோ ஒரே பேட்டர்னில் போக முடியாது. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் நான் வந்து புதுசாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா என்னை பற்றின விமர்சனம், இல்லை நான் செஞ்ச தப்பை வந்து அவங்க எங்கிட்ட எடுத்துன்னு சொல்கிறது, இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே, இல்லை நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு டெஃபினிஷன் கிடைக்குது. லைக் இப்போ தான் கம்ப்ளீட்டடாக ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்மளே ஏதோ நம்மளை ஏமாற்றிக்கிட்டு நம்ம வெறுமனை நீ நல்லவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆஃப்டர் பிபி ஒரு பர்சனாக, ஒரு பர்சனாலிட்டியாக ஐ ஹவ் இம்ப்ரூவைஸ்ட் அ லாட். அதுக்கு வந்து நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். தேங்க்யூ. அற்புதம். நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள்கிட்ட இருந்து. ஐ திங்க் வி ஹாவ் சம் 600+ 600+ கமெண்ட்ஸ் இன் ஃபியூ ஹவர்ஸ் அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஒரு 6-7 மணி நேரத்தில் ஐ திங்க் we've got some 600 கமெண்ட்ஸ். அதுலேருந்து 1 by 1 நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓகே, ஜென்ரலாக இருக்கிற கேள்விகள். வாட் யூ திங்க் அபவுட் த ஃபைனலிஸ்ட்? அந்த 5 பேர், டு யூ திங்க் அந்த 5 பேரும் டிசர்வ்ட் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை நீ வந்து யூ வுட் ஹவ் ஃபெல்ட் லைக் இது வேற யாராவது இருந்திருக்கலாமோ அப்படின்னு? அது அப்படி இல்லை. நாங்கள் எதோ அந்த 24 பிளேயர்ஸுமே அதுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து லைக் ஒரு டாப் கேரக்டரைசேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை பர்சனாலிட்டி ஆகட்டும், இல்லை கேம் பிளே ஆகட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த டாப் 5 நாங்கள் வந்ததாகட்டும், இல்லைன்னா டாப் 3 நான் நின்னதாகட்டும், அது வந்து மக்கள் முடிவு பண்ணது. நாங்கள் இது வந்து இவங்க இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் வந்து எங்கள் விளையாடல. எங்கள் மேலே சரி தப்பு எதுவாக இருந்தாலும் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டு பையன் மாதிரி தான். என் வீட்டு பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னா எங்கள் அம்மா வந்து நீங்கள் என்னோட பையன் கிடையாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. திட்டுவாங்க, அடிப்பாங்க, கோவப்படுவாங்க. ஊட்டி விடும் போது அதே அம்மா தான் வந்து ஊட்டிடுவாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே இருந்த ஆடியன்ஸ் வந்து அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட செலெக்ஷனை வந்து நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன். பட் இன் பர்சனலாக எனக்கு வந்து பிபி வந்திருக்கணும்னு எனக்கு ஒரு பர்சனலான ஒரு ஆசை. ஒரு கேமாக பார்க்கும்போது எனக்கு வந்து பிபி வந்து ஃபினாலே உள்ள வந்திருக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் மக்களோட டிசிஷனில் நான் முழுமையாக சாட்டிஸ்ஃபை அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டாப் 3ல யார் என்ன சொன்னாலும் நீங்கள் முடிவு பண்ணாமல், நீங்கள் டிசைட் பண்ணாமல் நாங்கள் வந்து நின்றுக்க முடியாது. அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். கூல். மிஸ்டர் விஜய் விஷால்ன்ற ஒரு கேள்வி. ஓகே, நெகட்டிவை தாண்டி உங்க மேல லவ் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க விஷால். கீப் ஷைனிங் ஸ்டார். ஆமாம், அது என்னன்னா லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து சில சமயம் வந்து அந்த இது தெரியாது, லவ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்றது தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு லவ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. when it comes நெகட்டிவிட்டின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா ஒரு லவ் கிடைக்கும் பாருங்களேன், அப்போ தான் அந்த லவ்வோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால் இந்த டைமில், இந்த பீரியடில், இந்த சுச்சுவேஷனில் நெகட்டிவை தாண்டி என் மேலே பாசம் வச்சுருக்கிறவங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸோ இல்லைன்னா என்னோட ஒர்க் பிடிச்ச என்னோட ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என் மேலே லவ் காட்டுறாங்கன்றது ஒரு கிளியரான டெஃபினிஷன் எனக்கு கிடச்சிச்சு. ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா நம்ம ஒரு சீரியல் பண்ணோம், எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை தாண்டி என்னதான் இந்த சைடில் பேசினாலும் எனக்காக நிற்பேன் அப்படின்னு தே ஸ்டுட் பிஹைண்ட் மீ, வித் மீ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நைஸ். JennySubs.jpg. ஃபேவரட் பிபி டாஸ்க் என்ன? ஃபேவரட் பிபி டாஸ்க் எனக்கு வந்து டிடிஎஃப்ல வச்ச எல்லா டாஸ்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் மோடில் ஆடிக்கிட்டே இருந்தேன் நான் எல்லாத்தையுமே. ஆனால் அந்த கேமை நம்ம வந்து சில இடத்துல வந்து மிஸ் ஆகிடுச்சு. பவுலிங் பண்ணும்போது அங்கெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் நல்லா. பட் ஐ புட் அப் மை எஃபர்ட். அதில் எனக்கு அந்த டிடிஎஃப் வச்சிருந்த எல்லா டாஸ்க்குமே பிடிச்சிருந்தது. அது பேசிக்காக அந்த இன்னொரு சொல்ல வேணும்னா, அந்த கேப்டன்சிக்காக ஒரு டாஸ்க் நான் செகண்ட் கேப்டன்சிக்காக யாரெல்லாம் வந்து உங்கள் கூட சப்போர்ட்டுக்கு நிற்க போகிறாங்க அவங்கள வந்து நீங்கள் அந்த இதில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிஜமாலே வந்து லைக் யாரெல்லாம் உன்னை நிஜமாலே நீ கேப்டன் ஆகணும்னு அந்த வீட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க, அவங்க வந்து அந்த ஒரு எஃபர்ட்டை போட்டு உனக்காக உட்காடுறாங்க. ரஞ்சிதனாலாம் கீழே விழுந்தார். சாரி ரஞ்சிதனை. அதனால பயந்தேன். ஸோ அந்த டாஸ்க்கும் ரொம்ப ஒரு மாதிரி
த்ரில்லாக இருந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. நைஸ். நிறைய பேர் விஷால் அருண் பாண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. விஷால் அருண், எஸ், என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான். ஆமாம், அதாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நம்ம காலேஜ் போகும்போது நம்ம யாரையுமே வந்து டிசைட் பண்ண மாட்டோம்ல, இவன் தான் வந்து என் ஃப்ரெண்ட் ஆவான் அப்படின்ட்டு. ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் கூட நம்மளுக்கு தெரியாது. அரசல் பொருசெல்லாம் நம்ம எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருப்போம். பட் லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் இவன் என்னோட காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் காலேஜில் இவன் தான் எனக்கு செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் இவனும் இந்த டியூட்டி அடித்தோம், இப்படி பண்ணோம், எக்ஸாம் கட் அடித்தோம், கிளாஸ் பங்க் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போவோம். பிபி வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு. வயசில் என்னோட பெரியவன். ஆனால் லைக் அந்த ஒரு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் என் கூட அவன் பழகுனான். ஸோ அவன் எனக்கு அந்த ஒரு இடத்த கொடுத்தான் அவன்கிட்ட பழகுறதுக்கு. அவன் நினச்சிருந்தா எப்பயும் வந்து என்ன தம்பி எப்படி இருக்கேன்னு சொல்லியிருந்தாலே நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி இருக்கவே முடியாது. ஒரு பிரதர் பாண்டிங் வந்துருக்கும். பட் அவனும் அதை என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணான். ஆப்வியஸ் நானும் அவன்கிட்டேருந்து அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பாண்ட் வீட்டுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் காலேஜில் போய் கிடைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்களுக்கு அந்த ஒரு 3 மாதம் நாங்கள் ரொம்ப மெமரிஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோம். அது லைஃப் லாங் எங்களுக்கு அதே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நான் நம்புகிறேன். லவ் யூ பிபி. சத்யா ஃபேண்டம். விஷால், சாட்ஸ்கோ உங்களுக்கும் இருக்க பாண்டிங் பற்றி சொல்லுங்க. ரீஎன்ட்ரி ஆனப்போ செம்ம வைபா இருந்தீங்க அண்ட் அந்த வீக் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹார்ட் சாட்ஸ்னு நான் அவனுக்கு வச்ச பேர். சாட்ஸ்னு எப்பவுமே கூப்பிடுறேன். சாட்ஸ் வந்து பார்க்க ஒரு பைல்வான் மாதிரி இருப்பான். பட் இஸ் ஸோ கைண்ட். ஒரு மாதிரி அவனுக்கு தோணிரும் இவங்களுக்காக நம்ம பண்ணணும், இந்த ஃப்ரெண்டுக்காக நம்ம போய் நிற்கணும் அப்படின்னா அவன் வேற யார் என்ன சொன்னாலும் காதலியே வாங்க மாட்டான். அவன் அந்த ஃபோக்கஸ் அப்படியே வச்சு அவங்களுக்காக தான் போய் நிற்பான். ஸோ அவனை நான் வந்து வீட்டில் நிஜமாலே மிஸ் பண்ணேன். நானும் சாட்ஸும் வந்து ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் நல்லா வெளியிலையும் ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே பார்ப்போம். ஆனால் உள்ளே போயிட்டதுக்கப்புறமாவும் ஜெஃபோட சாட்ஸ் ரொம்ப க்ளோஸ். எனக்கு எப்படி அருண் க்ளோஸோ அந்த மாதிரி. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்கும்ல. நான் ஒரு இடத்துல வந்து பிபியும் அவங்க உள்ளே இருக்கும் போது நான் சாட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சாட்ஸ் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி, கூட இருக்கிறவங்கள அப்படி பார்த்துப்பான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அவன். ஸோ அது வந்து அவன் ஃப்ரெண்டாக கிடைக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் நானும் ரொம்ப லக்கி. பிகாஸ் சாட்ஸ் இட்ஸ் மை க்ளோசஸ்ட் படி. நைஸ். மிஸ்டர் 081107, நீங்கள் பிபியில் என்ன பண்ணீங்க? உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் 3rd பொசிஷனுக்கு தகுதியான பிளேயரா? ஓகே, இல்லை இதில் என் மனசாட்சின்னு இல்லை. என் மனசாட்சின்னா அங்கே போட்டி போட்ட நாங்கள் 24 பேரும் எங்களுக்கு டைட்டில் வின்னர் வேணும், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரணுன்ற ஒரு ஒரு ஆம்பிஷியஸோ இல்லைனா அந்த ஒரு வெறி இருந்துச்சு எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அதை தாண்டி நாங்கள் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம், ஏதோ அந்த கேமை கரெக்டான முறையில் நாங்கள் அணுகி எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது வந்து வெளியில் இருந்த மக்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. நீங்கள் போட்ட ஓட்டில் தான் நாங்கள் அங்கே வந்து நின்றோம். ஸோ நாங்களாக வந்து அங்கே நிற்கலை. ஸோ எனக்கு ஆப்வியஸ் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த 3rd பொசிஷனுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் டிசர்விங்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் மக்கள் தான் அதை டிசைட் பண்ணியிருக்காங்க. அற்புதம். ஐயோ சாச்சாலே ஆல்பம் சாங் ரிலீஸ் எப்போ? அது வந்து 31st of this month. அது வந்து இன்னும் ஆமாம் இன்னும் ஃபியூ டேஸில் வந்து அது ரிலீஸ் ஆகுது. அது கம்ப்ளீட்லி ஃபார் மை ஆடியன்ஸ், என்னோட மக்களுக்காக. ஏன்னா ஒரு விஷயம் நான் அப்படி தான் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும். நான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, நான் என்னால் உங்களை பர்சனலாக வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஃபேன்ஸ் மீட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஏதாவது டைமில் தான் கிடைக்குது. நான் உங்களை இந்த மாதிரி வந்து மீட் பண்ணுறது லைவ். ஸோ எல்லாமே அதை தாண்டி நாங்கள் உங்கள் எல்லாத்துலேயும் வந்து ரீச் ஆக முடியும்னா எங்களோட ஒர்க்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மூலியமாக. ஸோ நாங்கள் அதை வந்து ரொம்ப பார்த்து போய் கரெக்டாக அவங்க என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின் ஆகணும், ரசிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் வரப்போகிறது தான் ஐயோ சாச்சாலே. அண்ட் 31st அது ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். லவ் மீ லைக் யூ டு ஆல்வேஸ். அடுத்த செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பிளான் விஷால்? விஜய் டிவி வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன், ஸ்கூல் காலேஜ் மாதிரி. நான் ஒன்றுமே தெரியாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு பையன். ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு, நிறைய கனவு மட்டும் இருந்துச்சு. இதை பண்ணணும், ஆங்கர் ஆகணும், சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஆகணும், ஒரு மாக்காப்பானா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏடியா இருக்கும்போது மாக்காப்பானா மாதிரி ஆகிடணும் அப்படின்ட்டு. பட் விஜய் டிவி தாட் மீ டிரெக்ஷன்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, எப்படி ப்ராசஸ் ஆகுது, ஒரு ஆஃபீஸ் ஒரு கார்பரேட்னா எப்படி இருக்குது, அண்ட் ஷோஸ்னால் டெக்னிக்கலாக அது எப்படி நடக்குது. ஸ்டேஜுன்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷோஸை பற்றி பின்னாடி நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறமா ஆங்கர், ஆக்டர், பாக்யா. ஸோ
எனக்கு வந்து இது ஒரு காலேஜ், ஸ்கூல் காலேஜ் மாதிரி பேசிக்கு அப்புறமா கோர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ எம் விஜய் டிவி ப்ராடக்ட். நான் அதை வந்து எங்கே போனாலும் எப்போவுமே தைரியமாக சொல்லிப்பேன். ஸோ எனக்கு இதை தாண்டி நான் இருக்கிறது வந்து படங்கள் போகணும். ஏன்னா இந்த வயசில் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, இந்த ஃபீல்டில் நாங்கள் வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் அப்படின்னா we need to go and explore things. நம்ம வந்து சினிமாக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கே என்ன நடக்குது, அங்கே ஒர்க் எப்படி பார்க்குறாங்க, நம்ம அந்த ஒர்க் எப்படி மோல்டாகி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக என்னோட வியூ பாயிண்ட் வந்து நான் சினிமாவில் வந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து பண்ணணும், நம்மளுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து மல்டிப்புளாக நம்ம எல்லா சோர்ஸையும் கற்றுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி அங்கேயும் போய் கற்றுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நீங்கள் உள்ள எபிசோடில் வச்சு விஜய் சேதுபதி நம்ம ஹோஸ்ட் அவரை நீங்கள் இமிட்டேட் பண்ணது வந்து இட் வெண்ட் வைரல். ஓகே, மக்களுக்காக திரும்பவும் ஒரு சில எஸ் நான் அது சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சேதுண்ணா. ஏன்னா நான் ஒரு வளர்ந்து வர ஒரு நார்மலான ஒரு டிவி பர்சனாலிட்டி நான். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஜாப் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் ஸ்ட்ராங்காக நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் விளையாட்டாக நான் இந்த மிமிக்ரி இந்த விஷயம்லாம் பண்ணுவேன். பட் நீங்கள் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணும் போதே அந்த வீட்டுக்குள்ளே நான் தைரியமாக அந்த உங்கள் வாய்ஸ் எடுத்து பண்ணேன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், இல்லத்தின் செல்லங்கள்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய நன்றினா. பிகாஸ் நீங்கள் அந்த விஷயம் எங்களுக்கு கொடுக்குறதுனால தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஏன் நீ இந்த வாய்ஸ் பண்ணுற ஏது அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டதே கிடையாது. யூ ஆல்வேஸ் என்கரேஜ் மீ ஏதோ ஒரு வகையில். அதனால தான் இது இன்னும் கொஞ்சம் வைரலான விஷயம். இல்லைன்னா நம்ம எங்கேயோ ஆஃப் ஆகிடும். ஸோ மக்களுக்கு நான் வந்து அண்ணா மாதிரி சொல்லணும் அப்படின்னா சார் ஆக்சுவலி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ பிரச்சனைன்னு ஒரு விஷயம் வரும்போது அதை நம்ம வந்து ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குழப்பவே கூடாது. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப யோசிச்சேன்னா அந்த பிரச்சனை நமக்கு பயமாயிடும். ஸோ நம்ம பயப்படாமல் ஒரு பிரச்சனை நம்ம அணுகணும்னா நம்ம உட்காந்து நிதானமாக யோசிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரியுதுங்களா? நான் ஆமாம் தானே? கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், கொஞ்சம் மாறி பேசுகிறேன். பட் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சேதுபதினா. லவ் யூ ஆல்வேஸ். அற்புதம். we are done. யா தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஆல். நான் எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், நாங்கள் எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் வி டூ ஒர்க்ஸ் டு என்டர்டெயின் யூ ஆல். நீங்கள் இருக்கிற இந்த பிஸியான எட்டிக்கான ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் விட்டு ஆஃப் ஆகி இதுக்குள்ளே வந்து எங்களெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் அஸ். விஜய் டிவி எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஐ வில் கீப் ஆன் டூயிங் மை ஒர்க் பெஸ்ட்டாக கொடுப்பேன். தேங்க்யூ. நன்றி. பாய் விஷால். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.